ஹாய் எவ்ரிபடி. ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் மிஷின் கோடிங் ரவுண்டில் இந்த மாதிரி கிரிப்டோ டேஷ்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஏபிஐ என்பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஏபிஐலேருந்து வேல்யூ ஃபெச் பண்ணி நம்ம வெப்பேஜில் ஷோ பண்ணணும் வித் ரெஸ்பான்சிவோட. நான் மினிமைஸ் பண்ணுறேன். மொபைலுக்கு ஒரு கார்டு, டேப்லெட்க்கு 2 கார்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த கிரிப்டோ லோகோ ஷோ பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பிட்காயின்னா பிட்காயின், அந்த காயினோட சிம்பிள், அந்த காயினுடைய நேமு, அந்த காயினுடைய ப்ரைஸ் வந்து இந்தியன் மணியில் எவ்வளோ, ஓகே 24 ஹவர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம க்ரீனில் ஷோ பண்ணணும். அப்படி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெட்டில் ஷோ பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து எல்லா கார்டுக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிடலாம். என்ன அப்படின்னா HTML CSS வந்து செகண்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இது எப்படி அச்சீவ் பண்ணுறது, எப்படி அந்த ஏபிஐலேருந்து வேல்யூலாம் பைண்ட் பண்ணி ஷோ பண்ணுறது வெப்பேஜ்லன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஏபிஐ கொடுப்பாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஏபிஐ சொல்கிறேன். ஓகே. எந்த ஏபிஐ வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டிங் டேக் கிரிப்டோ டேஷ்போர்ட்னு அதுக்குள்ளே வந்து div id ஈக்குவல் டு கார்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கார்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஐஎம்ஜி டேக் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து HTMLல ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கேன். ஓகே. நான் இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் CSS எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கார்ட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் போட்டு, சிம்பிள், அதுக்கப்புறமா வந்து கார்ட் டைட்டில், அப்புறமா வந்து ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன். அந்த ப்ரைஸுக்குள்ளே வந்து 2 ஸ்பேன் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஒரிஜினல் ப்ரைஸ், ஒன்று வந்து 24 ஹவர்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கிறத எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் போட போகிறோம். ஓகே. வாங்க. பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இந்த ஏபிஐ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை நான் வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் விஎஸ் கூட. நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபிஐஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே. இந்த ஏபிஐயில் இருக்கிற வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி எடுத்து நம்ம வெப்பேஜில் ஷோ பண்ண போகிறோம். ஸோ அது வந்து புரோட்டோகால் ஒரு ஒரு புரோட்டோகால்லேருந்து இந்த மாதிரி புரோட்டோகால் கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடி வந்து XML HTTP ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து கால் பேக் பேஸ்டு. அப்புறமா வந்து இப்போ ப்ராமிஸ் பேஸ்டு வந்து ஃபெட்ச் இருக்குது. அப்புறமா ஏசிக் அவைட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபெட்ச்லேயே போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஆர்எல் வந்து ஃபெட்சுக்குள்ளே போடலாம். ஃபெட்சுக்குள்ளே வந்து என்னன்னா 2 விஷயம் நம்ம பண்ணலாம் ஃபெட்சுக்குள்ளே. ஒன்று வந்து யூஆர்எல், அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஆப்ஷனாக வேணும்னா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனாக எதுவுமே வேணாம். வெறும் யூஆர்எல் மட்டும் தான் வேணும். ஓகே. ஆல்ரெடி யூஆர்எல் இங்கே இருக்குது. ஸோ பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே கால் பண்ணிக்கிறேன். ஓகே. பேஸ் யூஆர்எல் கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபெட்சை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் கெட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிசல்ட் இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து console.log போடுறேன். ஓகே. console.log இந்த கெட் ரிசல்ட்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ சூப்பர். இங்கே பாருங்கள், ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. ஃபெட்ச் வந்து ப்ராமிஸ் பேஸ்டு. அதனால தான் வந்து ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராமிஸ் வருது இல்லையா? ஸோ இந்த ப்ராமிஸை வந்து டாட் தென் வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி வர ரெஸ்பான்ஸை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே. டாட் தென்னுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதேமாரி டாட் கேட்ச் போட்டோம் அப்படின்னா ஏதாவது இஷ்யூ வருதுன்னா நம்ம இங்கே கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எரர். ஓகே. சூப்பர். ஏதாவது எரர் த்ரோ பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ தென்னில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏபிஐ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ஏபிஐயில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏபிஐயில் விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வரவே வராது. இந்த இந்த ஃபேஸ்க்கே வராது. கேட்ச் இந்த பிளாக்குக்கே வராது. இந்த பிளாக்லேயே நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஓகே. இன்கேஸ் ஏபிஐயில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இங்கே எரர் அடிக்கும். ஓகே.
ஸோ இப்போ தென்ல வந்து என்னன்னா, இங்க வர ப்ராமிஸ் பேஸ்டு ரிசால்வ் ப்ராமிஸ்ல 2 தான். ரிசால்வ், ரிஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா தென்ல வரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கேட்ச்ல வந்துரும். ஓகே. இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன அப்டின்னா, ரெஸ்பான்ஸ் இங்க வந்துரும். நான் ரெஸ்பான்ஸ்க்கு சும்மா ஷார்ட்டா RESன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் இங்க வந்து கன்சோல் டாட் லாக் போட்டு பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ்ல என்ன வருது அப்டின்னு சொல்லிட்டு. ரெஸ்பான்ஸ் சேவ் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ நான் இத வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது வேண்டாம். ஸோ இங்க பாருங்க, ரெஸ்பான்ஸ்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து 200 வந்திருக்கு. ஓகே. ஸ்டேட்டஸ் 200 வந்தா ஏபிஐ வொர்க்கிங் கரெக்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகே. இத வந்து ரெஸ்பான்ஸ் ஜேசனா கன்வெர்ட் பண்ண போறோம். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ஓகே. கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. அத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ இங்க சேவ் பண்ணிட்டு, ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேரியபிள் மாரி போட்டுக்கிட்டு, டேட்டால நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வர ரெஸ்பான்ஸ எனக்கு டேட்டால அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன் பேசிக்கா. ஓகே. சூப்பர். ஓகே. இப்போ வந்து இது வந்து இப்போதைக்கு வேண்டாம். இது வந்து ஓகே ஏபிஐ கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகலன்னா இது கால் ஆகும். ஓகே. ரெஸ்பான்ஸ டேட்டால அசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, அந்த நம்ம ஸ்டாட்டிக்கா இங்க போட்டோம் இல்லையா? இந்த HTML இது எடுத்துட்டு வந்து இங்க போட போறோம். ஓகே. சிம்பிளா அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபார் லூப் நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே. ஃபார் லூப். ஃபார் லூப் போட்டுக்கிட்டு லெட் I ஈக்குவல் டூ 0 யூசுவலா வந்து நம்ம எப்பவுமே போடுவோம் இல்லையா? அந்த மாரி போட்டுக்கிட்டு, ஓகே. ஸோ I அந்த டேட்டா டாட் லென்த். ஓகே. ஸோ லென்த் லென்த் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இன்கிரிமெண்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாட்டிக் HTML போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இத வந்து டைனாமிக்கா மாத்தப் போறோம். ஓகே. ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாட்டிக்கா எங்க இருக்கோ அத அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஸ்டாட்டிக் வேண்டாம். இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க இங்க ஸ்டாட்டிக் வராது. ஓகே. இது வந்து எம்ப்டியாவே இருக்கட்டும். நம்ம வந்து டைனாமிக்கா அந்த கார்ட்ஸ வந்து இதுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் அத கட் பண்ணிக்கிறேன். ஓகே. கட் பண்ணிக்கிட்டு இங்க போட்டிருக்கேன். சும்மா போட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். வேணும்னும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்து நம்ப அங்க வந்து என்னென்ன அதுக்குள்ள பைண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்பெண்ட் பண்ணணும். இதுக்குள்ள அப்பெண்ட் பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க. கார்ட் கண்டெய்னர்ன்னு இருக்கா? இதுக்கு பேரண்ட்டு. இத அப்படியே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து இது செலக்டர்ல வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். இங்க போட்டு ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே. அது வந்து என்ன ஐடி போட்டிருந்தது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து கார்ட் கண்டெய்னர்ன்னு இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, கார்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெறைய இதுல செலக்டர் போட்டு பண்ணலாம். டாக்குமெண்ட், கெட் எலிமெண்ட் ஐடி போடலாம், கிளாஸ் நேம் போடலாம். நான் வந்து கொரி செலக்டர் போட்டுக்கிறேன். ஓகே. டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டு, அது வந்து கிளாஸ் நேம் கிளாஸ் நேமா? ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஆமா. அது ஐடி இருக்கு. அதனால வந்து ஐடி போட்டுக்கலாம். ஓகே. இங்க பாருங்க. ஹாஷ் அவ்வளோதான். போட்டாச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சூப்பர். இதுதான் இப்போ நம்ம டைப் பண்ணது. ஓகே. கான்ஸ்ட் கார்ட் கண்டெய்னர் டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் இந்த ஐடி. ஓகே. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். கார்ட் கண்டெய்னர காப்பி பண்ணிக்கிட்டு, ஸோ இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே. இதுக்குள்ள போட்டுக்கிட்டு, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நான் இதுக்கப்புறம் டைப் பண்ண போறேன். அந்த விஷயத்த எல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா, கார்ட் கண்டெய்னர்னு ஒரு டிவ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள HTML-ஆ இத இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். ஓகே. பிளஸ் ஈக்குவல் டூ பிளஸ் ஈக்குவல் டூ பேக் டிக் போட்டுக்கிறேன். ஓகே. பேக் டிக் போட்டுக்கிட்டு, ஸோ இப்போ இந்த கார்ட் கண்டெய்னர் இங்க வச்சிருக்கேன் இல்லையா? இது ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அன்கமெண்ட் பண்ணிக்கிட்டு, கட் பண்ணிக்கிட்டு, எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிறேன். ஓகே.
ஸோ அலைன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து எல்லாமே ஹார்ட் கோடடா இருக்கு டெக்ஸ்ட்லாம். ஸோ அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே. சூப்பர். அந்த நம்ம இங்க ஸ்டாட்டிக்கா போட்டிருக்கு இல்லையா? அதுவே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ்ல வந்து எவ்வளோ 100 வரும். ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்டாட்டிக் 100 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே. கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்னன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் வேல்யூவா இருக்கு. ஒரே வேல்யூ தான் 100 டைம்ஸ் வருது. ஓகே. இப்போ வந்து இங்க வர வேல்யூ இங்க அப்பெண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நான் என்னன்னா எல்லா வேல்யூயும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டாட்டிக்கா இருக்கிற வேல்யூக்கலாம். இமேஜ் சோர்ஸ் எடுத்துட்டேன். அதே மாரி வந்து சிம்பிள் எடுத்துட்டேன். டைட்டில் நேம் எடுத்துட்டேன். அந்த கார்ட் டைட்டில். ஸோ அதே மாரி வந்து இந்த பிரைஸ் எடுத்துட்டேன். அதே மாரி வந்து 24 ஹவர்ஸ் எவ்வளோ பிரைஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு எடுத்துட்டேன். ஓகே. என்னன்னா எல்லா வேல்யூயும் இங்க அப்பெண்ட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா இமேஜ். ஸ் இந்த இமேஜ்ல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே. இப்ப இமேஜ் சோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப இங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? நம்ம அததான் போட போறோம். இங்க பாருங்க டாலர் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். டேட்டால தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ டாலர் போட்டுக்கிட்டு டேட்டா ஓகே. டேட்டா ஆஃப் ஐ இண்டெக்ஸ் ஏன்னா ஒரு லூப் ஆகும் இல்லையா? இண்டெக்ஸ் டாட் இமேஜ் டாட் இமேஜ் ஸ்டோர் பண்றேன். இங்க பாருங்க இமேஜ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இந்த டேட்டால ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த எல்லா வேல்யூயும் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இது என்ன ஃபார்மேட் அப்டின்னா, இது வந்து ஆஃப் ஐ அப்டின்னா ஒரு ஐட்டம் டாட் இமேஜ் அப்டின்னா இந்த ஏபிஐ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க இது வந்து 100 ஐட்டம் வந்திருக்கும். ஓகே. இப்ப நம்ம அத ஒரு ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, இங்க பாருங்க ஐடி போட்டா இந்த பிட்காயின் வரும். ஓகே. இமேஜ் போட்டா இந்த இமேஜ் வரும். ஓகே. நம்ம டாட் இமேஜ் தான் போட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இமேஜ் இருக்கோ அது வருது. ஓகே. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க பிட்காயின் இமேஜ், எத்தீரியம் இமேஜ், டெத்தர் இமேஜ், ஸோ சொல்லனா எல்லா இமேஜும் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க. ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் சிம்பிள் வர வைக்கலாம். ஓகே. ஸோ அதே மாரி வந்து சிம்பிள் டாலர் இங்க கர்லி பிரேசஸ். ஸோ அதே மாரி டேட்டா ஆஃப் ஐ டாட் சிம்பிள் எஸ்ஒய்எம் பிஓஎல் ஒரே நிமிஷம் நான் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறேன். சிம்பிள் எங்க இருக்கு? சிம்பிள் இதோவே இருக்கு பாருங்க செகண்டு. ஓகே, ஓகே. இது ஸ்பெல்லிங் கரெக்ட். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, இங்க பாருங்க எல்லாத்துக்கான சிம்பிள் நம்மளுக்கு வந்துருச்சு. நைஸ். ஸோ இப்ப நம்ம என்னன்னா கார்ட் டைட்டில். ஓகே. ஸோ கார்ட் டைட்டில்குள்ள நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ அதே தான். டாலர் போட்டுக்கிறேன். டாலர் போட்டுக்கிட்டு கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். டேட்டா போட்டுக்கிறேன். ஆஃப் ஐ போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறமா வந்து டாட் நேம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நேம் இந்த கிரிப்டோ கரன்சி நேம் இருக்கும். இங்க பாருங்க பிட்காயின் அப்டின்னு சொல்ட்டு. ஸோ இப்ப நம்ம சேவ் பண்ணோம் அப்டின்னா, அதே மாரி வந்து இங்க நம்மளுக்கு வேல்யூ வரும். ஓகே. ஸோ நான் இப்ப சேவ் பண்றேன். இங்க பாருங்க பிட்காயின், எத்தீரியம், டெத்தர் அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பிரைஸ் இன்ஃபோன்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இந்த பிரைஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து எவ்வளோ வேல்யூ அப்டின்னு சொல்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அத நம்ம இப்ப பண்ணலாம். இங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஸோ சேம் தான். அதே மாரி வந்து டாலர் ஓகே. கர்லி பிரேசஸ் டேட்டா ஆஃப் ஐ ஸோ டாட் கரண்ட் பிரைஸ். கரண்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ அதுக்கு நேம் என்ன? கரண்ட் பிரைஸ். இங்க பாருங்க கரண்ட் பிரைஸ். அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டோம் அப்படின்னா, போட்டு சேவ் பண்றேன். நைஸ். கரண்ட் பிரைஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகே. இந்த கிரிப்டோ கரன்சியோட ஒரு கரன்சிக்கும் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். ஓகே. ஸோ அதே மாரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாலர் டேட்டா ஸோ ஆஃப் ஐ அதே மாரி வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆன் 24 ஹவர்ஸ். ஓகே. இதோ பாருங்க பிரைஸ் சேஞ்ச் 24 ஹவர்ஸ். ஸோ இத காப்பி பண்ணி இங்க போட்டோம் அப்படின்னா, இப்ப சேவ் பண்றேன். அன்டிஃபைன்ட்ன்னு வருது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க பிரைஸ் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிரைஸ் நைஸ். இங்க பாருங்க சூப்பர். 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கோ அது வந்திருக்கு. ப்ளஸ்ஸும் வந்திருக்கு. இங்க பாருங்க ப்ளஸ் வந்திருக்கு. இது நெகட்டிவ் வந்திருக்கு. ரைட். இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில.
இப்போ நம்ம பார்த்த மாரியே இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ் வந்து -2ன்னு இருக்கு. மைனஸ்ல இருக்கு. இங்க வந்து பாசிட்டிவ் இருக்கு. ஓகே. விச் மீன்ஸ் இந்த காயின் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க பிஎன்பி நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாரி வந்து சொலானா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்வயர்மென்ட் நெகட்டிவ்ல இருந்தா ரெட் கலராவும், பாசிட்டிவ்ல இருந்தா கிரீன் கலராவும் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் செட் டைம் அவுட் போட்டுக்கிறேன். ஓகே. செட் டைம் அவுட்லயும் போடலாம். இல்ல செட் டைம் அவுட் யூஸ் பண்ணாம வேற அப்ரோச்லயும் பண்ணலாம். ஓகே. செட் டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். செட் டைம் அவுட். செட் டைம் அவுட் உடைய சின்டாக்ஸ் வந்து இங்க பாருங்க ஒரு கால் பேக் ஃபங்ஷன். அதனால நான் ஏரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள வந்து ஒரு டைம் நம்ம லிமிட் குடுத்தாகணும். ஓகே. இது இது வந்து எப்ப கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சும்மா 1 செகண்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு செகண்டுக்கு அப்புறமா எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த செட் டைம் அவுட் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விண்டோ டாட் செட் டைம் அவுட் இங்க பாருங்க. இது வந்து ப்ரௌசர் ஏபிஐ. ஓகே. இங்க பாருங்க ப்ரௌசர்லயே இது இருக்கு. இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கால் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஓகே. கால் ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்ல தரேன். ஓகே. உங்களுக்கு வேணும் அதுனா செக் பண்ணி பாருங்க. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து நம்ப இந்த பிய வந்து டார்கெட் பண்ண போறோம். ஓகே. பிய டார்கெட் பண்றதுனால அதுக்கு பேரண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஞ்ச் ஹைஃபன் வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஓகே. நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட் டாட் query செலக்டார் ஆல் எல்லா பியும் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே. அந்த எல்லா பியும் சூஸ் பண்றோம். ஓகே. கிளாஸ் நேமு அதனால டாட் சேஞ்ச் வேல்யூ பாருங்க சேஞ்ச் வேல்யூ. இந்த பிய டார்கெட் பண்ற போறதுனால பி. ஓகே. இத வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத வந்து பிரைஸ் சேஞ்ச் அப்படின்னு வச்சுப்போமே. பிரைஸ் சேஞ்ச் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். பிரைஸ் சேஞ்ச். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைஸ் சேஞ்ச்ல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. கன்சோல் டாட் லாக் பிரைஸ் சேஞ்ச். இப்போ சேவ் பண்றேன். இப்போ வந்து கன்சோல் போறேன். இப்போ போனோம் அப்படின்னா வந்து நோட் லிஸ்ட் வந்து எனக்கு நோட் லிஸ்ட் வந்து என்னன்னா 100 வந்திருக்கு பாருங்க. இது ஏன் நோட் லிஸ்ட் வருது அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்மளுக்கு அரேவா தான் வரணும். பட் ஆனா இது நோட் லிஸ்ட்டா வருது. இத நம்ம அரேவா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில. ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 ஐட்டம்க்கான பி வந்து நம்மளுக்கு வந்துரும். இங்க பாருங்க. சூப்பரா அழகா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்றேன். அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் பி. ஸோ இதே மாரி வந்து 100 வந்துரும். 99 இருக்கு. ஏன்னா இது அரேவான்றதுனால 0. ஸோ நீங்களும் சேர்த்தீங்கன்னா 100 ஐட்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது அரேவா வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டோம் அப்படின்னா, இந்த நோட் லிஸ்ட்லேருந்து நம்மளுக்கு அரேவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. இது விஎஸ் கோட் இஷ்யூ அடிக்குது. நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்றேன். இங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து நோட் லிஸ்ட் ரிமூவ் ஆயி ஒரு அரேவா வந்துச்சு. சூப்பரா. ஓகே. இத நான் கன்சோல் எடுத்துக்கிறேன். கன்சோல் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி இத ஒண்ணொண்ணுத்தா வந்து நம்ப கண்டிஷன் போட போறோம். ஓகே. ஸோ பிரைஸ் சேஞ்ச் ஐட்ரேட் பண்றதுக்கு நான் மேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து நியூ அரேவ நம்மளுக்கு பிராண்ட் நியூ அரேவ ரிட்டர்ன் பண்ணும். அதனால நான் அரே எடுத்துக்கிறேன். சாரி மேப் எடுத்துக்கிறேன். ஃபார் ஈச் கூட யூஸ் பண்ணலாம். பட் மேப் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கால் பேக்குன்றதுனால நார்மல் ஃபங்ஷனும் போடலாம். நான் ஆரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வந்து ஐட்டம் வெறும் ஐட்டம் மட்டும் தான். அதனால வந்து நான் இந்த பிராக்கெட்ட கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஐட்டம் இருக்கும்போது வந்து பிராக்கெட் நாட் மேண்டேட்டரி. ஓகே. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஐட்டமோட இன்னர் HTML ஓகே. இப்படி போட்டுக்கிறேன். ஐ மீன் அந்த வேல்யூ வந்து எடுக்கிறேன் நானு. ஓகே. அந்த வேல்யூ எடுத்து தான் நம்ம அது 0 கீழ இருக்கா, 0 மேல இருக்கான்னு செக் பண்ணி சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடலாம். இஃப் கண்டிஷன் வந்து ரெஸ்பான்சிவ் வேல்யூ வந்து ரெஸ் வேல்யூ ஓகே. இங்க பாருங்க. கம்மியா இருந்தது அப்படின்னா, இந்த ஐட்டம்ல ஓகே. இந்த ஐட்டம்ல கிளாஸ் லிஸ்ட் கிளாஸ் நேம் வந்து ஒண்ணு ஆட் பண்ண போறோம். ஓகே. ஆட் ரெட் கலர் ஓகே. ஐ மீன் 0 கீழ நெகட்டிவ் தானே. அதனால நெகட்டிவ் வேல்யூ வந்தது அப்படின்னா, ரெட்ன்னு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகே.
இல்ல அப்படின்னா, எல்ஸ் ஐட்டம் அதே மாரி வந்து அந்த ஐட்டத்தில கிளாஸ் லிஸ்ட் ஆட் கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஓகே. இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இது வெப் பேஜ்ல ஷோ ஆனதுக்கு அப்புறமா, 1 செகண்டுக்கு அப்புறமா வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே. கிரீன்ல இருக்கு அப்படின்னா, ஐ மீன் பாசிட்டிவ்ல இருக்குன்னா கிரீன்ல இருக்கும். இல்லன்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே. நான் இப்ப சேவ் பண்றேன். இங்க பாருங்க வந்துச்சு 1 செகண்டுக்கு அப்புறமா பாருங்க. இங்க பாருங்க நெகட்டிவ் எல்லாம் வந்து கிரீன்ல ரெட்ல வந்திருக்கு. பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரீன்ல வந்திருக்கு. இங்க பாருங்க. ஸோ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்றேன். இங்க பாருங்க. ட்ரான் பாசிட்டிவ்ல இருக்கு. அதேமாரி வந்து பிட்காயின் கேஷ் பாசிட்டிவ்ல இருக்கு. மத்ததெல்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. ஏன்னா 0 கீழ நம்ம ரெட் ஆட் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னா, ஆல்ரெடி நான் வந்து ரெட் அப்படின்ற கிளாஸ் நேம்க்கு வந்து ரெட் கலர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. அதனால தான். நான் அத வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னும் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்ல அத பார்க்க போறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டஃப் எல்லாம். இப்போ வந்து நம்ம HTML, CSSக்கு வந்து அப்படி ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்தில பார்த்துடலாம். ஓகே. ஸோ பேசிக்கா இங்க பார்த்தோம் அப்படின்னா, நான் HTML, CSSல மேஜரா இருக்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிவ் பாருங்களேன். மொபைல்ல வந்து 1 இருக்கு. டேப்லெட்ல 2 இருக்கு. ஸோ இதே மாரி வந்து அழகா வந்து இது வந்து எப்படி ஒரே லைன்லயே வந்து நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க நான் வந்து CSS போய்க்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கிரிட்ல அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதான் டிஸ்ப்ளே கிரிட். ஸோ அப்புறமா வந்து நம்ம என்னன்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம் ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெத்தடு. இங்க மின்மேக்ஸு இது வந்து 300 பிக்சலு 1 FR. ஓகே. இந்த மாரி நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய நெறைய மீடியா கொரிஸ் போடணும்னு அவசியமே இல்ல. இந்த ஃபுல்லா ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகுறதுக்கு இந்த ஒரே ஒரு லைன் தான் காரணம். ஓகேங்களா? நம்ம முன்னாடி வந்து மீடியா கொரி போட்டு நெறைய பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கும் நான் ஆல்ரெடி ஐ மேக் எ செப்பரேட் வீடியோ. நீங்க அத நான் ஐ பட்டன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்ல. பேசிக்கா இங்க பாருங்க நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன். நம்ம ஒரு கார்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அந்த ஒரு கார்ட எக்ஸ்பிளைன் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஸோ இங்க பாருங்க சொன்ன மாரி வந்து பேரண்ட்ல கிரிட் போட்டிருக்கேன். அந்த கிரிட்ல வந்து இங்க ரெஸ்பான்சிவ் போட்டிருக்கேன். ஸோ இத வந்து கேப் போட்டிருக்கேன். ஒரு காலம்க்கும் ரோக்கும் கேப்பு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கார்டுக்கு வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு ஐகானையும், ரைட் சைட்லயும் பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பேடிங்கு, பாக்ஸ் ஷேடோ, பேக்கிரவுண்ட் கலர் அதெல்லாம் குடுத்துருக்கேன். சிம்பிள். அப்புறமா வந்து இமேஜ்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பார்டர் ரேடியஸ் குடுத்துருக்கேன் ரவுண்டா வேணுன்றதுக்காக. ஸோ அப்புறம் இந்த இமேஜ்க்கும் இந்த ரைட் சைட்ல ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக சும்மா மார்ஜின் ரைட் 1 ரெம்னு குடுத்துருக்கேன். ரெம்னா 16 பிக்சல். ஸோ அதே மாரி வந்து விட்த் வந்து நானு பெருசா வரணும். இமேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் பெருசா வருது. அதனால விட்த்தும், ஹைட்டும் வந்து 50, 50 பிக்சல் குடுத்துருக்கேன். ஸோ அதே மாரி வந்து இந்த கான்டென்ட்க்குள்ள சிம்பிள், ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேப்பிட்டலைஸ் குடுத்துருக்கேன். கலர் குடுத்துருக்கேன். அப்புறம் மார்ஜின் ரைட் குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டில் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் குடுத்துருக்கேன். ஏன்னா அந்த அலைன்மென்ட்டுக்காக. ஏன்னா இங்க நம்மளுக்கு அப்படி தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த பிரைஸ் இன்ஃபோக்குள்ள 2 டிவ் போட்டிருக்கேன். ஒண்ணு வந்து பிரைஸு, இன்னொன்னு சேஞ்ச் பிரைஸ். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபாண்ட் வெயிட்டு, ஓகே. இந்த அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுத்துருக்கேன். ஸோ இதில மெயினானது HTML, CSS பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த டிஸ்ப்ளே கிரிட் எப்படி நம்ம கிரிட் பண்றோம், எப்படி இது ரெஸ்பான்சிவ் பண்றோம், எப்படி உள்ளுக்குள்ள கலர் பண்றோம். ஸோ பேசிக்கா அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த டாஸ்க் நம்ம ஆல்மோஸ்ட் இத முடிச்சுட்டோம். டன். இங்க பாருங்க. ஸோ இதே மாரி தான் வந்து இந்த வெப் பேஜும் இருக்கு. ஸோ நைஸ். இது வந்து ஒரு பிகினர் லெவல்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. ஓகே. மேபி இன்டர்மீடியேட்ல கூட கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ தெரியல அது கம்பெனியும் இன்டர்வியூவர் எடுக்கிறவர் பொறுத்தும் இருக்கு. ஸோ இதையே குடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட லைக் இன்னொரு சர்ச் அந்த மாரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ண சொல்லலாம். ஓகே. காய்ஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள் இன் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து அப்பதான் வந்து நெறைய பேர்கிட்ட இந்த வீடியோஸ் எடுத்துன்னு போய் காமிக்கும். ஓகே.
Yeah guys, thank you so much for watching. Thanks for your time. I will see you in the next one. Bye bye.